பார்த்தீங்கன்னா நண்பர்களே, பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக நம்ம கிராணி 2 போட போகிறோம். பார்த்தீங்கன்னா கிராணி 1ல் பார்த்தீங்கன்னா கிராணி 1லயாச்சும் கிளவி தான் வருவா. இதில் வந்து கிளவி 2 பேருமே சேர்த்து வருவாங்க. பார்த்தீங்கன்னா எப்படி சமாளிக்க போகிறோன்னு தெரில. ரைட்டு பார்த்தீங்கன்னா இதாங்க எப்போதுமே கிராணியில் வந்து மேலேருந்து வருவான். பார்த்தீங்கன்னா இந்த தாட்டி கீழேருந்து வரோம். கிராணி ஐயோ மறந்துட்டேங்க எதுலேருந்து வருவோன்ட்டு. ஓகே சவுண்டு இதையும் தள்ளி விட்ருவோம். அப்போ தான் கிளவி எங்கே இருக்குன்னு தெரியும் நம்மளுக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிழமை வந்து பின்னாடி துரத்திட்டு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஜோடியாக போட்டு வச்சுருக்கேன். ரைட்டு பாருங்கள், கிழமை காணாமல் இங்கே தானே வந்தால் சரி இருங்க டக்குன்னு இந்த ரூம்குள்ளே போயிடுவோம். பூட்டுறா தலை. ஸோ இதில் என்ன இருக்குன்னு ஐயோ சவுண்டு டொம்முன்னு வருதுங்க. ஐயோ நம்ம போய் ஒளியவும் இடமில்லை, ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது. பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கிறேன் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஜூலியில். ரைட்டு ஐயோ உள்ளே இருமோ இருக்குங்க என்னது ஸ்பேர் ப்ளக்கு. ஓகே நான் பார்த்தீங்கன்னா நண்பர்களே நான் வந்து மன்னிச்சு எதுக்குன்னா பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபுல்லாகவே வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா எக்ஸ்ப்ளோர் மட்டும் தான் பண்ண போகிறோம். நீங்கள் யாராவது மிஷின்ஸ் காண்டி பார்க்குறக்காண்டி உள்ளே வந்தீங்கன்னா தயவுசெய்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண வேண்டியது வரும். ஏண்டான்ற பாருங்க. ஏனென்றால் நான் வந்து ஐயோ கீழே போகிறாங்க கிரானா போடா கிராண்ட்பா போகிறாப்புல. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா எக்ஸ்ப்ளோர் தான் பண்ண போகிறோம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ அதனால தான் சொல்கிறேன். கிளவி இங்கே இருக்குது. ஸோ டக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு போக வேண்டியதான். ஓப்பன் பண்ண இதில் இருக்கா, இதில் இல்லை எதுலேயுமே இல்லை. என்னத்துக்கு வச்சுருக்க வீடை கிளவி இது ஐயோ கிடச்சிச்சுங்க. ஏதோ ஒரு கீ கிடச்சிருக்கு. ஏன்னா ஏதோ ஒரு கீ போட்டுருந்துச்சு மறந்துட்டேன். பார்த்தீங்கன்னா கிளவி வரா. கிளவி பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு வந்துட்டா. ஸோ பார்த்தீங்கன்னா ஓடுவோம் வண்டி தான். என்னமோ வளர்றீங்க டக்குன்னு பயத்தில். ஓகே இந்த ஏதோ இடம் இருக்குது, ஸ்விம்மிங் ஃபூல்லாம் இருக்குங்க, பரவாயில்லையே. சரி ரைட்டு கீழே என்னங்க இது வழி, நான் பாட்டுக்கு எங்கேயோ போகிறேன், அது ஏதோ வழி. ஓகே இங்கே என்னமோ கிடைக்குது. ஸோ இது என்னதுன்னு தெரில, பார்த்துக்கலாம் விடுங்க. இதுக்கு என்ன தேவைப்படுது? இது இருந்ததுங்க நம்ம கிராணி 1ல் பார்த்துருப்போம்ல ஒரு கிணறு. ஸோ அந்த கிணறு இருக்குங்க. ஈவில்லையும் நம்ம பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ யாரெல்லாம் வந்து இந்த ஈவில் கிராணி 1 பார்க்கலன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. பார்த்துட்டிங்கன்னா அதில் வந்து கிராணி 1 அப்படின்னு போட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா நண்பர்களே? அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இதில் என்னவோ இருக்குங்க, ஒன்றுமே இல்லையா, அதில் ஏதோ ஒன்று இருக்குது. சரி ரைட் விடுங்க. பார்த்தீங்கன்னா வேற எங்கே மேலே இருக்கா? எதுவுமே இல்லை. இதில் ஏதாவது இங்கே எதுவும் இருக்குங்க. சூப்பருங்க. ஹெலிகாப்டருக்கு கீயா? ரைட் விடுங்க, தேவையில்ல. கேட்டை ஓப்பன் பண்ணுவோம். சவுண்ட் கேட்டுச்சு, இங்கே தான் நிற்கிற மாதிரி. சரி பார்த்துக்கலாம், தைரியத்தை வளர்த்துட்டு போக வேண்டியதான். ஐயோ இது வேறு கற்றுது. பார்த்தீங்கன்னா நண்பர்களே அங்கே பாருங்க மறுபடியும் ஜோடியான ஃபோட்டோ மகனில் மாட்டுது. சரி ரைட்டு, இங்கே ஏதாவது இருக்கா? இங்கே இருங்க வரும்போது உள்ள ஐயோ அங்கே பாருங்களேன் ஃபேஸை டக்குன்னு பார்த்து பயந்துட்டேன். வருதுங்க 2 பேருமே மேலேருந்து தான் வராங்க போல். ஸோ வரட்டும். இன்றைக்கி என்ன இல்லைங்க, அது கிராணி அப்புறம் வேறு ஏதோ ஒரு பேய். ஓகே இந்த வீட்டில் கிராண்ட்மா மட்டும் இல்லாமல் வேறு ஏதோ ஒரு பேய்ஸ்லாம் இருக்குது போல். ஸோ அந்த பேயோட குறியீடு மாதிரி இருக்குது, ஃபோட்டோஸ் போட்டிருக்க மாதிரி. கிராண்ட்பா நின்றுட்டாப்ல. ஐயோ பார்த்துட்டாங்க. உட்காராமல் இருந்திருக்கலாங்க. சரி உட்காந்து தான் பார்ப்போமே. நம்ம கிராணிலாம் வந்து உட்காந்துனா பார்க்காத வீட்டில் அம்மா பார்த்தா அடிச்சிட்டாங்க. அவன்கிட்ட ஏதோ ஒரு கீ இருக்குது பார்த்தீங்களா, சட்டையில் ஏதோ கீ வச்சுருக்கான். சரி டே 2 நண்பர்களே பார்த்தீங்கன்னா டே 2. ஸோ ஒவ்வொரு தாட்டி அடி வாங்கி மிதி வாங்கி எல்லாம் வாங்கி தான் இருக்கிறோமே தவிர ஒரு தாட்டியும் தப்பிச்ச மாதிரி இல்லை. இதே வீட்டில் தான் கடைசி வரைக்கும் இருப்போம் போல். நண்பர்களே நம்ம எப்போ வந்து நம்ம இந்த வீட்டை விட்டு தப்பிக்கிறோமோ, தப்பிக்கலன்னா நீங்கள் மேட்ச்சில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து போடுறேங்க. ஓகேவா? மிஷின்ஸு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மிஷின்ஸ்லாம் வந்து எப்படின்னே தெரியல. ஸோ எனக்கு அந்த கிராணி அந்த இதில் கூட காரை வச்சு தப்பிக்கலான்ட்டு தெரியும், அதுக்கு என்னென்ன தேவைன்னு தெரியும். பட் இதில் வந்து சத்தியமாக ஐயோ சவுண்டு கேட்டு என்ன வேகமாக வருது பார்த்தீங்களா? ஐயோ வளர்ச்சி சுற்றி போட்டாங்க. ஒன்றும் பண்ண முடியாது, ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு போச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஏதோ ஆட் வருது பார்த்தீங்கன்னா டே 3 அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சிருச்சு. ரைட் ஓடுங்க. பார்த்தீங்கன்னா எல்லா தாட்டியும் ஒரே வீட்டில் ஒரே ரூமில் ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லா இதுலேயுமே வந்து கிராணி எல்லாத்துலேயும் ஒரே சொப்பு ஜாமா கேம் வச்சு சமாளிக்கிற மாதிரி இதில் வந்து ஒரே ரூம் வச்சு சமாளிக்கிறாங்க. அது மட்டும் நல்லாவே தெரியப்படுகிறது. இது பார்த்தீங்கன்னா ரைட்டு கொஞ்சம் இந்த தாட்டி ஸ்பீடாக போகிற மாதிரி தெரியுது எனக்கு என்னமோ. ஓகே கிளம்பி அங்கிட்டு போகிறான். போட்டோம். ஓகே வரமாட்டான் நீ. நம்ம மேலே போக வேண்டியதான். ஏதோ சவுண்டு கிடச்சில இந்த தாட்டி அது இல்லாமல் போகணும். ஐயோ மறுபடிங்க திரும்புக்குள்ளாட்டி அடிச்சிட்டாங்க. போச்சுங்க. அவள் இங்கேயே தான் நிற்பாளா, வேறு வேலையே இல்லையா அவளுக்கு? ஒன்று கீழேவும் வரமாட்டா.
இந்த தாட்டியாவது கண்டிப்பாக தப்பிச்சாகணும் பார்த்தீங்கன்னா. ஆனால் இன்னும் ஒரு லைஃப் தான் இருக்குது பார்த்தீங்கன்னா. கண்ணெல்லாம் கெட்டதுக்கு எப்பயே பாருங்க சுற்றி பத்திலேயே அவளுக்கே தெரியும். ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்கன்னா. கண்ணை சுற்றி ரத்தமாக வருதுங்க. ரைட் விடுங்க, கண்ணை சுற்றி ரத்தமாக வருதா என்னவோ ஒன்று விடுங்க. நம்ம கீழே ஏதோ போகுது பேஸ்மெண்ட் மாதிரி. ஓகே போட் இருக்குங்க. அப்போ போட்டு வழியாக வந்து தப்பிக்கலாம். ஐயோ ஏதோ இருக்குங்க அதுக்குள்ளே மிருகம். இந்த வீட்டுக்குள்ளே எத்தனை மிருகங்க இருக்குது சுற்றி பார்த்தா எத்தனை மிருகம் ஒரு நிறையா இருக்குது போல். ரைட் விடுங்க. நிறையா விடணும் பிடிச்சா வச்சுருக்கேன். விடுங்கன்னா என்ன பெஜரை தெரியல உளறிட்டு இருக்கேன் நம்ம. சரி ஓகே கிளம்பி வரமோ அப்படி சுற்றி இப்படி வந்துடுவோம். என்ன ஆளை காணோம். டேய் தாத்தா கிளவா டேய் ஆளை காணோங்க. சரிங்க பிரைட்னஸ் வேறு நம்மளுக்கு வந்து ஒன்றும் தெரிய மாட்டேங்குது கண்ணு. லைட்டாக ஓகே மேலே போகிறான். கிளவா இருடா வாரேன். பார்த்தீங்கன்னா அவன் கையில் அவன் இருக்க கழுத்தில் போட்டுருக்கு செயின் நம்மளுக்கு தேவைப்படுது. சாவி தேவைப்படுது நம்மளுக்கு. பார்த்தீங்கன்னா அவன் வந்து தூக்கிட்டு ஓடுறான். ரைட்டு பார்த்துக்கலாம். ஓகே கிராணி வருது. இவன் வரானே இவன் வாரா. ஏதோ காஞ்சன படத்தில் ஏதோ ஒரு டைலாக் வரும் மறந்துட்டேங்க. அந்த மாறி வருமோ ஒரு டைலாக் வரும். அதில் பாட்டு கூட வரும். சரி ரைட்டு விடுங்க மறந்துட்டேன். ஓகே இந்த சைடு வந்துட்டாலா இந்த சைடு போவோம். ஓகே கண்டிப்பாக ஓகே. இப்போ மேலே தப்பிச்சிட வேண்டியதான். இப்போ வந்து தொட்டு பறக்க ஒருத்தனாலே நம்மளை வந்து பிடிக்க முடியாது இப்போதைக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ மேலே போக வேண்டியதான். ஏன்னா அங்கிட்டு போய் ஐயோ சவுண்டு போட்டுருச்சுங்க. ஸ்பீடாக தெரியணுங்க. ஏதாவது இருக்கா இல்லை. ஐயோ கதவு பூட்டிட்டேங்க தெரியாதுமா. இது தள்ளி விட முடியுதான்னு பார்ப்போம். தள்ளி விட முடியலைங்க. ஓகே பெட்டு இருக்குது. சரி பெட்டில் படுத்துக்கலாம் டக்குன்னு. எதுனா பெட்டு இருக்குது. இது என்னது சரி இதில் போய் ஒழிஞ்சிக்கலாம். டக்குனு சவுண்டு வருதுங்க. ரொம்ப வருது சவுண்டு வருது. ஓகே லைட்டாக ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாமா. ஓகே உள்ளே வந்துக்கலாம் கரெக்டாக. கதவு ஓப்பனு இது பூட்டு. அவ்வளோதான் பயம் எடுக்கு. டக்குன்னு அடித்தேன் பார்த்தீங்கன்னா. ஓகே கிளவி இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இதில் என்ன இருக்குது புக்கு இருக்குது. ஹெலிகாப்டர் புக்கள் தேவையில்லை. இங்கே ஏதோ ஒன்று இருக்குது. இது என்னது ஓகே ஃபோட்டோ மாதிரி தெரியுது. ஓகே இது தேவைப்படும் போல் நம்மளுக்கு. சரி தேவைன்னா எடுத்துக்கலாம். இது என்னது ஓப்பன் ஆகிடுச்சு. கிளவி வந்தால் ஓடிட வேண்டியதான். இதில் என்ன இருக்குது இதில் ஒன்றுமே இல்லை. எதுலையுமே ஒன்றும் இல்லை. ஓகே இப்போதைக்கு நம்ம என்ன பார்த்து வச்சுருக்கோம்னா வீட்டில் வந்து என்னெல்லாம் இருக்குது எங்கே போக முடியும் எல்லாத்தையும் பார்த்து வச்சுருக்கோம். மற்றபடி வேறு எதுவுமே பார்க்கல. ஸோ ஓகே கிளம்பி வராங்களா என்னென்னு பார்த்துக்கலாம். ஃபோட்டோ இருக்குது. ஃபோட்டோ நண்பர்களே வந்துட்டாங்க. சுற்று போட்டாங்க. ஒன்றும் பண்ண முடியாது. ஓட முடியாது ஒளியவும் முடியாது. கிளவி வரேன். நான் எப்பப்போலாம் வீடியோ போடுறேன்னா அப்பப்பெல்லாம் Day 5 லாஸ்ட் டே அப்படி இல்லைனா Day 1 லாஸ்ட் டே அப்படின்ற மாதிரி தான் வந்து வாய்ஸ் வருது பார்த்தீங்கன்னா. இது பரவாயில்லங்க. கிராணி 1 முடிஞ்சால் தப்பி அப்படின்ற மாதிரி சேலஞ்செலாம் விட்டுச்சு. பட் பார்த்தீங்கன்னா நம்மளால தான் தப்பிக்க முடியலையே. பார்த்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளுக்கு ஒன்றுமே தெரியல. ஸோ அதனால தான் தப்பிக்க முடியல. இந்த தாட்டி ஓகே கண்டிப்பாக தப்பிச்சாகணும். இங்கே பார்த்தீங்கன்னா வெளில போய் ஓகே அதோட பொண்ணாக இருக்கும் போல். சரி ரைட் விடுங்க என்னவோ தெரில. இதெல்லாம் நண்பர்களே வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய். பார்த்தீங்கன்னா பிடிச்ச வச்சிட்டா. இங்கே ஏதோ பெருசாக இருக்குது. நான் விழுவேன் என்று நினைத்தாயோ. வரேன்டா திரும்ப வரேன். அட்ரா நீ வரேன்டா. பாய். கேம் ஓவர்.